ஒரு ஃபிக்ஷன் கதையா இருந்தா கூட நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு மனிதரோட வாழ்க்கை. வேட்டையோட கதைய வேட்டைக்கார இல்லாம ஒரு சிங்கம் எழுதிச்சுன்னா ஐவிவர்ஸ் வெல்கம் பேக் டு த வி டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மாதவன் நடிப்புல கிருஷ்ணகுமார் ராம்குமார் இயக்கத்துல வெளிவந்திருக்கும் GTN. இந்த படம் இந்திய விஞ்ஞானியும் கண்டுபிடிப்பாளரும் தொழிலதிபருமான ஜி துரைசாமி நாயுடு வாழ்க்கையில நடந்த முக்கியமான சம்பவங்களை மையமா வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் கோவை மாவட்டத்துல இருக்கிற ஒரு கிராமம். அங்க பருத்தி வேளாண்மை செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற இளைஞர் GD நாயுடு ஒரு நாள் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி பயன்படுத்துற மோட்டார் பைக் மேல ஆர்வம் GD நாயுடுக்கு வருது. அந்த பைக்குள்ள என்ன இருக்கு, எப்படி ஓடுது அப்படிங்கிற கியூரியாசிட்டி அவருக்குள்ள வருது. அதை வாங்கணும்னு முடிவு பண்றாரு. ஆனா அவர்கிட்ட பணம் இல்ல. கஷ்டப்பட்டு உழைச்சி சேமிச்ச பணத்தை எடுத்து அந்த மோட்டார் பைக்கை வாங்குறாரு. அந்த பைக்கை வாங்கினதோட மட்டும் கதை முடியல. அங்க இருந்துதான் உண்மையான கதை ஆரம்பிக்குது. அந்த மோட்டார் பைக்கை பிரிச்சு போட்டு அதோட ஒவ்வொரு பாட்டையும் பார்த்து அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அதுல இருந்து அவருக்கு கிடைக்கிற மெக்கானிக்கல் நாலேஜை வச்சு நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சின்ன சின்ன கருவிகளை அவரே உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கண்டுபிடிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா அவரை ஒரு தொழிலதிபரா உயர்த்தது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவருடைய வளர்ச்சி பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கும் சில இந்தியர்களுக்கும் பிடிக்கல. அவரோட வளர்ச்சியை தடுக்க அவர் மேல பொய்யான குற்றச்சாட்டுகள் உருவாக்கப்படுது. அதுக்கு நேர்மையான வருமான வரித்துறை அதிகாரி கிருஷ்ணனை பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் கதை ஒரு தனிப்பட்ட மனிதனோட சக்சஸ் ஸ்டோரியில இருந்து GD நாயுடு வெஸ்ட் பிரிட்டிஷ் சிஸ்டம்ன்ற கான்ஃபிளிக்டா மாறுது. அந்த பிரச்சனைகளை GD நாயுடு எப்படி எதிர்கொள்றாரு, அவரை வீழ்த்த நினைக்கிற அதிகாரிகளை எப்படி சமாளிக்கிறாரு, இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்: மாதவன் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். GD நாயுடுவோட நடுவயது வாழ்க்கையை அவரோட நடிப்பால நல்லா கொண்டு வந்திருக்காரு. இங்க வந்து யாருக்கிட்ட பேசுவீங்கன்னு தெரியுதா? எந்த நாட்டுல இருந்துகிட்டு நீங்க யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் புரியுங்க. யங் ஏஜ் GD நாயுடுவா வர்ற DJ அருணாச்சலம் நல்லா பண்ணிருக்காரு. அந்த வயசுக்கான துருத்துருப்பு, எதையாவது புதுசா தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம், இதையெல்லாம் அவரோட பர்ஃபார்மன்ஸ்ல பார்க்க முடியுது. ஜெயராம் கேரக்டர் எழுதப்பட்ட விதம் கொஞ்சம் பிளாட், பட் அமைதியா இருந்தாலும் அந்த கேரக்டருக்குள்ள இருக்கிற டெட்டர்மினேஷன் நல்லா ஒர்க் ஆகுது. குறிச்சு வச்சுக்க, இன்னையிலேந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடுவால நிம்மதிய தூங்க கூட முடியாது. சத்யராஜ் நக்கல், நையாண்டி, சேட்டை, எமோஷன்ஸ் எதுவா இருந்தாலும் தனக்கே உரிய ஸ்டைல்ல சீன்ஸை தூக்கி நிறுத்துறாரு. வெள்ளக்காரன் தான் நம்மளுக்கு எதிரி, அவன் கொடுத்த சண்டை போடணும்னு பார்த்தா நம்ம ஊர்க்காரங்களே நம்மளுக்கு எதிரியா இருக்கிறாங்க. சினிமோட்டோகிராஃபி, கோவை கிராமங்களோட பசுமை, அந்த காலத்தோட அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நெருக்கமா கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கு. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன் ஒவ்வொரு காலகட்டத்தையும் ரீக்ரியேட் பண்ண நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. கோவிந்த் வசந்தாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எமோஷனல் மொமெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மாதவன் வந்ததுக்கு அப்புறம் உருவாகிற ப்ராப்ளம் சால்விங் போர்ஷன்ஸ், செகண்ட் ஹாஃப்ல ஜெயராம், GD நாயுடு, சத்யராஜ் மூலமா உருவாகிற கான்ஃபிளிக்ட் படத்தோட என்கேஜிங் போர்ஷன்ஸ். துஷாரா, கருணாகரன், முரளிதரன், பிரியாமணி கவனத்துல நிக்கிறாங்க. இந்த படத்தோட ஃபிளாஸ்: GD நாயுடுவோட தனித்துவமான குணங்களை இன்னும் ஆழமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம். எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே நமக்குள்ள எமோஷன்ஸை உருவாக்கல. சில சீன்ஸ் டிராமாட்டிக் ஃபீல் கொடுக்குது. GD நாயுடுவோட வாழ்க்கையில நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இன்வென்ஷன்ஸ் மட்டும் இல்லாம அரசியல் நிலைப்பாடுகளும் இருக்கு. ஆனா படம் அதுக்கான பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை போதுமான அளவுக்கு கொடுக்கல. ஐயா அதிகமா நம்பி இருக்கிற சில விஷுவல்ஸ் ஆர்டிபிஷியலா ஃபீல் ஆகுது. ஒரு பயோகிராஃபி படம்னாலே நிறைய சம்பவங்களை சொல்ல வேண்டி இருக்கும். அந்த பேலன்ஸை எடிட்டிங் முழுசா மெயின்டைன் பண்ணல. கிளைமேக்ஸ் போர்ஷன்ல படம் சில ட்விஸ்ட் மூலமா முன்னாடி வந்த குறைகளை ஓரளவுக்கு சரி செய்ய முயற்சி பண்ணுது. பட் அதே நேரத்துல கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் ஆகவும் செய்யுது. பிரிட்டிஷ்காரங்க வந்த பிறகுதான் இந்திய சமூகத்துல சாதிய ஏற்றத்தாழ்வுகளும் மோசமான கல்வி முறையும் வந்ததுங்கிற மாதிரியான கருத்து படத்துல ஆணித்தனமா சொல்லப்பட்டிருக்கு. பட் இது உண்மையிலேயே GD நாயுடுவோட பார்வையா இல்ல ஸ்கிரீன் பிளேக்கு தேவையான ஒரு பொதுவான கருத்தா தெளிவா தெரியல. இந்த படத்தோட ஃபைனல் வெர்டிக்ட்: மொத்தத்துல GDN நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய இன்வென்டரோட வாழ்க்கைய திரையில கொண்டு வந்திருக்காங்க. அதுவே ஒரு நல்ல விஷயம். பயோபிக்கா எடுக்கும் போது அந்த வாழ்க்கையில இருக்கிற சம்பவங்களே போதும் படம் தானாகவே இன்ட்ரெஸ்டிங்கா மாறிடும். ஒரு மனுஷனை ஜீனியஸ்னு சொல்றதுக்கும் அவர் ஏன் ஜீனியஸ்னு ஆடியன்ஸ்க்கு உணர வைக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த இடத்துல தான் GDN கொஞ்சம் தடுமாறுது. இந்த படத்தோட ஃபைனல் ரேட்டிங் 3/5. படம் சொல்ல வர்ற விஷயம் ரொம்ப சிம்பிள். GD நாயுடுக்கு பெரிய வாய்ப்பு யாரும் கொடுக்கல. அவரோட கியூரியாசிட்டியே அவருக்கு வாய்ப்பா மாறுது. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி ஆனஸ்ட் ரிவ்யூஸ், சினிமா அனாலிசிஸ் தொடர்ந்து பார்க்க த வி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. This is V signing off.